பொருத்தமான கற்பித்தல் அணுகுமுறைகளின் உருவாக்கமும் பயன்பாடும். வணக்கம், நான் கிருஷ்ணசாமி, முதுகலை பட்டதாரி ஆசிரியர். மாணவர்கள் இயற்பியலை புத்தகத்தில் மட்டும் படிப்பதை விட தங்கள் அன்றாட வாழ்க்கையில் காணும் நிகழ்வுகள், பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் செய்முறை அனுபவங்கள் மூலம் கற்றுக்கொள்ளும்போது கருத்துக்களை எளிதாக புரிந்து கொள்கின்றனர் என்று நான் நம்புகிறேன். எனவே குறைந்த செலவில் எளிதில் கிடைக்கும் கற்றல் கற்பித்தல் பொருட்களை பயன்படுத்தி இயற்பியலில் அப்ஸ்ட்ராக்ட் கருத்துக்களை வாழ்வியல் அனுபவங்களுடன் இணைத்து கற்பித்து வருகிறேன். ஒவ்வொரு புதிய பாடத்தை தொடங்குவதற்கு முன்னாடி மாணவர்களுடைய அந்த முன் அறிவை எளிய கேள்விகள் மூலம் அறிகிறேன். அந்த பாடத்தை அவர்களின் அன்றாட வாழ்க்கை அனுபவங்களுடன் தொடர்புபடுத்தி கவனித்தல், கணித்தல், கலந்துரையாடல், செய்முறை செய்து பார்த்தல், விளக்குதல் என்ற கற்றல் முறையை பின்பற்றுகிறேன். இப்போ இயக்கம் மற்றும் நியூட்டனுடைய விதியை நம்ம நடத்த போகிறோம் அப்படின்னா, நடைமுறை வாழ்க்கையில் என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்புபடுத்துறது எப்படின்னு பார்ப்போம். மாணவர்களை பள்ளி வளாகத்திற்குள்ள அழைத்து சென்று மிதிவண்டி, பேருந்து, இருசக்கர வாகனம் போன்றவற்றின் இயக்கத்தை கவனிக்க செய்கிறோம். திடீரென பிரேக்கி போடும்போது என்ன நடக்கு? மிதிக்காமல் சென்றாலும் ஏன் மிதிவண்டி சிறிது தூரம் செல்கிறது போன்ற கேள்விகள் மூலம் நிலைமம், விசை, உராய்வு மற்றும் முடுக்கம் ஆகிய கருத்துக்களை மாணவர்கள் தாங்களாகவே கற்றுக்கொள்வாங்க. ஒளி விலகல் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம கற்பிப்பதற்கு தண்ணீர் நிரப்பிய கண்ணாடி கோப்பையில் பென்சிலை அந்த தண்ணிக்குள்ளே நம்ம வைக்கும்போது அது வளைந்தது போல தோன்றுவதை மாணவர்கள் நேரடியாக கவனிக்கிறாங்க. ஏன் இவ்வாறு தோன்றுகிறது என்பதை நம்ம பேசும்போது ஒளிவிலகல் பற்றிய கருத்துக்களை புரிஞ்சுக்கிறாங்க. எளிய எந்திரங்கள் அப்படிங்கிற பாடத்தை நம்ம கற்பிக்கும் போது கத்தரிக்கோல் உதாரணமாக எடுத்துக்கலாம். பாட்டில் திறப்பான், கூல்ட்ரிங்க்ஸ் திறக்கிறதுக்காக பயன்படுத்துகிற சின்ன கருவி, கடப்பாறை, நட்கிராக்கர் போன்ற கருவிகளை பயன்படுத்தி நெம்புகோலின் வகைகளை பற்றி நம்ம கற்பிக்கலாம். வட்ட இயக்கத்தை பற்றி நம்ம கற்பிக்கும் போது ஒரு கயிற்றில் கட்டி கயிற்றில் கட்டி அதை சுற்ற செய்து மைய நோக்கு விசையை பற்றிய கருத்துக்களை அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கிறாங்க. அது மாதிரி சவுண்டை பற்றி, ஒலியை பற்றி நம்ம கற்பிக்கும் போது ஒரு பெட்டியின் மீது ரப்பர் பேண்டை இழுத்து அதிர்வுகளை உருவாக்கி ரப்பர் பேண்டில் சத்தத்தை ஏற்படுத்தி வைப்ரேட் பண்ணி ஒலியின் தோற்றம், அதிர்வு பற்றிய கருத்துக்களை மாணவர்கள்ட்ட சொல்லி வருகிறேன். இப்போ அலைகள், ஆசிலேஷன் அண்டு வேவ்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நான் கற்றுக்கிறதுக்கு ஒரு கயிறு, ஒரு சுருள் இதெல்லாம் பயன்படுத்தி குறுக்கலை, நெட்டலை போன்றவற்றை பற்றி நம்ம பேசலாம். இப்போ மாணவர்கள் குழுவாக பிரிஞ்சு என்னென்ன செஞ்சுட்டு வர்றாங்கங்கிறத பார்க்கலாம். அப்படின்னா மாணவர்கள் இதன் மூலமாக பரிசோதனை செய்கிறாங்க, முடிவுகளை பெறுறாங்க, தரவுகளை பகுப்பாயிறாங்க, வரைபடங்கள் உருவாக்குறாங்க, அன்றாட வாழ்க்கையில் சிக்கலில் அறிவியல் அடிப்படையான தீர்வுகளை காண்றாங்க, இயற்பியல் கருத்துக்களை தங்கள் சொந்த வார்த்தைகளில் வகுப்பில் விளக்குறாங்க. இப்போ என்ன முறையில் நம்ம கற்பிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா, ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், செயல்பாட்டு அடிப்படையிலான கற்றல், ஆராய்ச்சி அடிப்படையிலான கற்றல், அனுபவ கற்றல், திறன் அடிப்படையிலான கற்றல், குழுவாக கற்றல், சக மாணவர்களாக கற்றல், குறைந்த செலவிலான கற்றல், செய்முறை விளக்கங்கள், எளிய பரிசோதனைகள், டிஜிட்டல் காணொளிகள்,
சிமுலேஷன் மூலமாக கற்பித்து வருவதை நான் ஏற்கனவே இதில் வீடியோவை போட்டிருக்கிறேன். பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கற்றல். இயற்பியல் பாடப்புத்தகங்களில் அறிவியல் கட்டுரைகள், நாளிதழ்கள் ஆகியவற்றை மாணவர்கள் தொடர்ந்து வாசிக்க ஊக்குவிக்கிறேன். ஏன்னா மாணவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவை நம்ம மேம்படுத்தும் போது மட்டும்தான் இயற்பியல் கற்றல் மேம்படும். அறிவியல் சொற்களை சரியாக பயன்படுத்துதல், குறிப்பேடு பராமரித்தல், கருத்து வரைபடம் உருவாக்குதல், வகுப்பறையில் ஒரு கருத்தை பற்றி பேசுகிறது, இதன் மூலமாக எழுத்து, வாசிப்பு, பேச்சு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லெல்லாம் நம்ம டெவலப் பண்ணலாம். எண்ணறிவை மேம்படுத்துறதுக்காக இந்த அழகு மாற்றம் சொல்லக்கூடிய ஒரு கிராமம் மாற்றுறது, கிராமம் மாற்றுறது, இது மாதிரியான அழகு மாற்றம், அளவீடு, விகிதம், விகிதாச்சாரம், வரைபடம் வரைகிறது, டேட்டா அனலிசிஸ் பண்ணுறது, எளிய கணக்கீடுகள் மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளிச்சுட்டு வரேன். மாணவர்களுடைய கற்றல் முன்னேற்றத்தை வகுப்பறையில் வாய்மொழி வினாக்கள் மூலமாக, சிறு வினாடி வினா மூலமாக செய்முறை செய்து காட்ட சொல்லி, அது அப்புறம் ஸ்மால் டெஸ்ட் வச்சு கண்காணிச்சிட்டு வர்றேன். கற்றல் இடைவெளி உள்ள மாணவர்களுக்கு, மெல்ல கற்போருக்கு மீண்டும் பயிற்சி கொடுத்து, தனிப்பட்ட முறையில் ஒரு கைடன்ஸ் வழங்கி அல்லது சக மாணவர்கள் உதவியை நாடச் செய்து அந்த மாணவர்களை மேம்படுத்தி வருகிறோம். இதன் மூலமாக நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் மனப்பாடம் செய்வதிலிருந்து கருத்துக்களை புரிந்து கொள்கிறார், அறிவியல் சிந்தனை பிறக்கிறது, பிரச்சனையை தீர்க்கும் திறன் வளர்கிறது, தொடர்பு திறன் வளர்கிறது, தன்னம்பிக்கை, குழு பயணி, படைப்பாற்றல் போன்ற அடிப்படை ஸ்கில், ஃபண்டமெண்டல் ஸ்கில் டெவலப் ஆகுது. இதன் மூலமாக நம்ம தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 வலியுறுத்தும் திறன் அடிப்படையிலான மகிழ்ச்சிகரமான அனைவரையும் உள்ளடக்கிய கற்றல் சூழலை என்னுடைய வகுப்பறையில் நான் உருவாக்கி வருகிறேன். நன்றி.